வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தமிழ் எழுத்துக்கள்ல முதல் எழுத்து மாதிரி இந்த உலகத்துக்கே முதன்மையாக இருக்கிறது தான் கடவுள். மலமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். நம்ம உள்ளத்தில் இருக்கிற கடவுள்கிட்ட முழுசாக ஒப்படைச்சோம்னா இந்த உலகத்தில் ரொம்ப நாள் நல்லா வாழலாம். துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை. மழை பெய்ய போது நம்மளோட செடிகளும் மரங்களும் நல்லா வளரும். அப்படி வளரப்போது நமக்கு நிறைய சத்தான காயும் சுவையான பழங்களும் கிடைக்கும். அதை நம்ம சாப்பிட்டு நல்லா வாழ்ந்துக்கலாம். ஆனால் அது எதுவுமே இல்லைன்னா அந்த மழை தண்ணியாகவே ஒரு உணவாக சாப்பிட்டுக்கலாம். நீரென்று அமையாத உலகினின் யாருக்கும் வானென்று அமையாத ஒழுக்கு. உங்களால் நீர் இல்லாமல் வாழ முடியுமா? இல்லைல்ல. அதே மாதிரி இந்த உலகத்தாலேயும் நீர் இல்லாமல் வாழ முடியாது. அந்த நீர் எங்கேருந்து வருது? இந்த வானத்துலேருந்து மழை தண்ணியாக வருது. இந்த வானம் மழை பெய்யலைன்னா இந்த உலகத்தில் ஒழுக்கமே இருக்காது. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதனின். நம்ம எப்படி போன குரலில் வானத்துலேருந்து மழை பெய்யலைன்னா ஒழுக்கம் இருக்காதுன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி மழை வானத்துலேருந்து பெய்யலைன்னா இந்த உலகத்தில் தானமும் கொடுக்க முடியாது, தவமும் பண்ண முடியாது. செயற்கரிய செய்வார் பெரிய சிறியர் செயற்கரிய செய்கலாதார். இப்போ நீங்கள் என்னையை விட வயசு அதிகமாக இருக்கீங்க, அப்போனா நீங்கள் பெரியவங்களா? இல்லை. நீங்கள் என்னையை விட உயரம் அதிகமாக இருக்கீங்க, அப்போனா நீங்கள் பெரியவங்களா? இல்லை. நீங்கள் எப்போ பெரியவங்கன்னா நீங்கள் பெருமை தரக்கூடிய விஷயங்கள் செஞ்சால் தான் நீங்கள் பெரியவங்க. நீங்கள் பெருமை தரக்கூடிய விஷயங்கள் செய்யலைன்னா நீங்கள் சின்னவங்க. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என ஐந்தின் வகை தெரிவான் கட்டை உலகு. இந்த 5 புலங்கள், அதாவது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம், இந்த 5 புலங்களை யாராவது அடக்கி வச்சிருக்க முடிஞ்சிச்சுன்னா அவங்க கையில் தான் இந்த உலகமே இருக்கும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். ஒரு சான்றோர் சொன்ன நல்ல விஷயங்கள் தான் அவரோட பெருமையை எடுத்துக்காட்டும். திருவள்ளுவர் எடுத்துக்கோங்க. ரொம்ப நாள் முன்னாடி திருக்குறளை எழுதி வச்சிருந்தாரு. ஆனால் இன்னுமே நம்ம இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கோம்ல, அதுதான் அவரோட பெருமை. குழலினிது யாழினிது என்பதை மக்கள் மழலைச்சொல் கேளாதவர். யாராவது குழலோட சத்தம் இனிமையாக இருக்குது இல்லைன்னா யாழோட சத்தம் இனிமையாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க குழந்தைகளோட மழலை சொல்ல கேட்டதே இல்லை. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் வளர் புன்கனிய பூசல் தரும். நம்மளோட அன்பை தாழ்பால் வச்சு பூட்ட முடியுமா? இல்லைல்ல. அதே மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கண்ணு முன்னாடி கஷ்டப்பட பொழுது நம்மளோட கண்ணிலேருந்து வர கண்ணீரே அவங்க மேலே வச்சிருக்க அன்பை காட்டி கொடுத்துரும். அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாருக்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு. உங்களோட உள்ளத்தில் அன்பு இல்லைன்னா உங்கள் உடம்புல உயிரே கிடையாது. நீங்கள் வெறும் எலும்போ தோலை போர்த்த உடம்பு தான். உங்கள் உள்ளத்தில் அன்பு இருந்தால் தான் உங்களோட உடம்புல உயிர் இருக்குன்னு அர்த்தம். என்பிலதனை வெயில் போல காயமே அன்பிலதனை அறம். ஒரு எலும்பில்லாத உயிர் புழுன்னு எடுத்துக்கோங்க. அது எப்படி நம்மளை மாதிரி ஓட முடியாது. அதனால வெயிலாக இருக்க போது அது மெதுவாக உழுந்து தான் போக முடியும். அப்படி போகும்போது அது அங்கேயே காஞ்சி செத்துடும். அதே மாதிரி ஒரு அன்பில்லாத உயிரை அறம் வதைக்கும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவன் தற்று. இப்போ நிறைய பழங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு காயப்பே சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? இல்லைல்ல. அதே மாதிரி இந்த உலகத்தில் நிறைய நல்ல சொற்கள் இருக்குது, ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கெட்ட சொற்களை போய் சொன்னோம்னா அது நல்லா இருக்காது. சிறுமையும் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். நம்ம எப்போவுமே நம்ம அடுத்தவங்களுக்கு துன்பம் தராத நல்ல சொற்கள் சொல்லணும். அப்படி நம்ம சொன்னோம்னா இந்த உலகத்தில் வாழும்போதும் சரி இந்த உலகத்தை விட்டு போனாலும் சரி நமக்கு எப்போவுமே பெருமை இன்பமும் கிடைக்கும். நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலை பெரியா சொல்.
நம்ம எப்போவுமே பயன்படுற மாதிரியான பண்பான நல்ல சொற்கள் சொல்லணும். அப்படி சொன்னோம்னா அதை சொல்கிற மற்றவங்களுக்கு மட்டும் இல்லை, ஆனால் நம்மளுக்கும் நன்மைகள் கிடைக்கும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. யாராவது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் செஞ்சாங்கன்னா அதை மறக்கவே கூடாது. ஆனால் ஒரு கெட்ட விஷயம் செஞ்சாங்கன்னா அதை உடனே மறந்துடணும். எந்நன்றி கொன்றாக்கம் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. இந்த உலகத்தில் எந்த தப்புக்கு ஒரு மன்னிப்பு இருக்கு. ஆனால் ஒருத்தவங்க செஞ்ச உதவியை நம்ம மறந்துட்டோம்னா அதுக்கு மன்னிப்பே கிடையாது. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சதே இல்லை, ஆனால் அவங்க நம்மளுக்கு ஒரு உதவி செஞ்சாங்கன்னா நம்ம இந்த உலகத்தை கொடுத்தாலும் சரி, இந்த வானத்தை கொடுத்தாலும் சரி, அதை சமமே ஆக்க முடியாது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட பொழுது யாராவது நம்மளுக்கு ஒரு உதவி செஞ்சாங்கன்னா அந்த உதவி ஒரு சின்ன உதவியாக இருந்தால் கூட அது இந்த உலகத்தை விட பெருசாக நம்ம நினச்சிக்கணும். பயந்தூக்கா செய்த உதவி நயந்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. யாராவது நம்ம கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்காம ஒரு உதவியை வெறும் அன்புனாலே பாசத்தினாலே செஞ்சாங்கன்னா அந்த அன்பு பாசமும் இந்த உலகத்தை இந்த கடலை விட பெருசு. அடக்கம் அமருள் உயிக்கும், அடங்காமை ஆறிருள் உயித்து விடும். அடக்கம்னா பணிவு. நம்ம பணிவோடு இருந்தோம்னா நமக்கு அழிவே கிடையாது, நம்ம கடவுள் மாதிரி. ஆனால் நம்மளுக்கு பணிவு இல்லைன்னா நம்மளை சுற்றி ஒரு இருள் தான் இருக்கும். நம்ம இந்த உலகத்தில் சரியாகவே வாழ முடியாது. யாகாவா ராயனும் நாகாக்க, காவாக்கா சோகாப்ப சொல்லிலுக்கு பட்டு. நமக்கு இந்த உலகத்தில் எது தெரியலனாலும் பரவாயில்ல, ஆனால் நம்மளோட நாக்கை எப்படி அடக்கி வச்சுக்கணும்னு மட்டும் தெரியணும். அப்படி தெரியலன்னா நம்மளோட நாக்குலேருந்து வர கெட்ட சொற்களை நம்மளோட துன்பத்துக்கு காரணமாயிடும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு. நம்மளுக்கு ஒரு தீக்காயம் பட்டுச்சுன்னா அந்த புண்ணு சீக்கிரம் ஆறிடும். ஆனால் நம்மளோட நாக்குலேருந்து ஒரு கெட்ட சொற்கள் இன்னொருத்தவங்களை காயப்படுத்துச்சுன்னா அந்த புண்ணு ஆறவே ஆறாது. ஒழுக்கம் விழுப்பன் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். எல்லாருக்கும் உயிர் மேலே ஒரு ஆசை. அந்த உயிரை தாங்கிட்டு இருக்கிற உடம்பையே நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் உயிரோட இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு, அதுதான் ஒழுக்கம். நன்றிக்கு வித்தாக்கும் நல் ஒழுக்கம், தீ ஒழுக்கம் என்றும் இடும்பை தரும். நமக்கு நல் ஒழுக்கம் இருந்துச்சுன்னா நம்ம கஷ்டப்படுற நேரத்திலேயே நம்ம சந்தோஷமா இருப்போம். ஆனால் நமக்கு தீ ஒழுக்கம் இருந்துச்சுன்னா நமக்கு எப்போவுமே துன்பம் தான் கிடைக்கும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நாம் எவ்வளோ தோன்றோம், மிதிக்கிறோம், மாசுபடுத்துகிறோம் இந்த பூமியை, ஆனால் இந்த பூமி பொறுத்து தான் இருக்குல்ல. அதே மாதிரி யாராவது நமக்கு ஒரு கெட்ட விஷயம் செஞ்சாங்கன்னா அது பொறுத்து போகிறது நல்லது. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. யாராவது நம்மளுக்கு ஒரு கெட்ட விஷயம் செஞ்சுட்டு நம்ம அதை பொறுத்து போனோம்னா அது நல்லது. ஆனால் அதை மறந்தோம்னா அது அதை விட நல்லது. சொல்லுக சொல்லி பயனுடைய, சொல்லற்க சொல்லி பயனில்லா சொல். நம்ம எப்பவுமே பயன்படுற மாதிரியான நல்ல சொற்கள் தான் சொல்லணும். நம்ம பயம் தராத கெட்ட சொற்கள் சொல்லவே கூடாது. தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதை புகழ் கிடைக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு செய்யணும். அப்படி கஷ்டப்பட நம்ம தயாராக இல்லைன்னா அந்த செயலை செய்யாமல் இருக்கிறதே நல்லது. வசை ஒழிய வாழ்வாரை வாழ்வார், இசை ஒழிய வாழ்வாரை வாழாதவர்.
நம்ம வாழ்க்கையில் பெருமை கிடைச்சதே இல்லைன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் பெருமை கிடைச்சாதான் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. வாய்மையினப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மைனா பொய் சொல்லாமல் இருக்கிறது. ஆனால் அது மட்டும் இல்லை, நம்ம அடுத்தவங்களுக்கு தீங்கு தராத நல்ல சொற்கள் சொன்னோம்னா அதுவும் வாய்மை தான். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. இந்த உலகத்தில் நிறைய அறம் இருக்குது. பொய்யாமையே ஒரு அறம். நம்ம இந்த உலகத்தில் எந்த அறம் செய்யலைனாலும் பரவாயில்ல, ஆனால் பொய்யாமைன்னு இருக்கிற அறத்தை மட்டும் நம்ம செய்யணும். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இருட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு விளக்கு எடுப்போம்ல, அதே மாதிரி நம்மளோட உள்ளத்தில் இருக்கிற இருட்டை போக்கணும்னா நம்ம பொய்யாமைன்னு இருக்கிற விளக்கெடுக்கணும். சினமென்னும் சிறந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனைய சுடும். சினம்னா கோபம். அந்த கோபம் தீ மாதிரி. அந்த தீ நம்மளை மட்டும் இல்லை, ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிடும். இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. கோபப்படுறவங்க வீண்பார்ந்துட்டுனாலும் அவங்க இறந்தவங்களுக்கு தான் சமம். ஆனால் அந்த கோபத்தை விட்டாங்கன்னா அவங்களுக்கு அழிவே கிடையாது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்மையும் செய்து விடல். ஒருத்தவங்க நமக்கு ஒரு கெட்ட விஷயம் செஞ்சுட்டாங்க, அவங்கள நம்ம தண்டிக்கணும். நம்ம எப்படி தெரியுமா தண்டிக்கணும்? நம்ம அவங்க வெக்கப்படுற மாதிரி அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். நம்ம ஒருத்தவங்க கிட்ட காலையில் ஒரு கெட்ட விஷயம் செஞ்சோம்னா அதே நாள் நம்மளுக்கு மதியானமே இன்னொருத்தவங்க அதே கெட்ட விஷயத்த செஞ்சுருவாங்க. அதனால் நம்ம அடுத்தவங்களுக்கு கெட்ட விஷயம் செய்யவே கூடாது. சிறப்பீனும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசற்றா கோல். நம்மளுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த செல்வம் கிடைக்கிறதா இருந்தால் கூட நம்ம அடுத்தவங்களுக்கு கெட்ட விஷயம் செய்யவே கூடாது. அதுதான் நல்லவங்களோட கொள்கை. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல மற்ற அவை. உங்களுக்கு பணம் இருக்கலாம், நகை இருக்கலாம், ஆனால் எல்லாமே உங்களை விட்டு ஒரு நாள் போயிடும். ஆனால் ஒரு அழிக்க முடியாத செல்வம் இருக்குது, அதுதான் கல்வி. கற்க கசடர கற்பாவை கற்றப்பி நிற்க அதற்கு தக. நம்ம ஒரு விஷயத்தை படிக்கும் போது அதை குறைவில்லாமல் படிக்கணும், பிழை இல்லாமல் படிக்கணும். அதுலேருந்து படித்த நல்ல விஷயங்களை நம்ம போய் செய்யணும். கண்ணுடைய என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடைய கல்லாதவர். படித்தவங்களுக்கு மட்டும்தான் 2 கண் இருக்குது, ஏன்னா அவங்களால தான் இந்த உலகத்தை சரியான நோக்கத்தில் பார்க்க முடியும். ஆனால் படிக்காதவங்களுக்கு 2 கண் இருந்தாலும் அது வெறும் 2 புண்ணு தான், ஏன்னா அவங்களால இந்த உலகத்தை சரியான நோக்கத்தில் பார்க்க முடியாது. அழுக்காறு அவ வெகுளி இன்னாச்சொல் 4 இழுக்கா இயன்றது அறம். பொறாமை, பேராசை, கோபம், கடுஞ்சொல், இந்த 4த்தையும் நம்ம தவிர்த்தோம்னா அது ஒரு நல்ல அறம். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். நம்ம எல்லாரும் பிறக்க போது நம்ம சமதான், ஆனால் நம்ம செய்கிற செயலில் தான் நம்ம வேற்றுமைப்படுவோம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. எல்லா செல்வத்துக்கும் ஒரு முதன்மையாக ஒரு செல்வம் இருக்குது, அதுதான் செவிச்செல்வம். செவிச்செல்வம்னா நம்ம காதிலிருந்து கேட்குற நல்ல விஷயங்கள் தான். செவிக்குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். நம்ம நல்ல விஷயங்கள் கேட்டுட்டு இருக்க போது நமக்கு பசியை பற்றி தோணவே கூடாது. நம்ம அது சொல்கிற நல்ல விஷயங்கள், அந்த சொல்கிறவங்க மேலே நம்ம முழு கவனம் வச்சுருக்கணும். ஆனால் கேட்குறதுக்கு நல்ல விஷயங்களே இல்லைன்னா நம்ம அப்போ தான் நம்ம போய் சாப்பிடணும். எப்பொருள் யாயார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு விஷயத்தோட பொருளை பல பேர் சொல்லி கேட்டாலும் அதோட உண்மையான பொருளை கண்டுபிடிக்கிறது தான் அறிவு. எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதுலேருந்து என்ன பயன் கிடைக்கும்னு நம்ம யோசிக்கணும். அதை செய்ய பொழுது நம்ம யோசித்தோம்னா அது தப்பு. பிலிபேசா காடும் அச்சிடும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தாங்க முடியும்.
ஒரு மைல் இறகு எடுத்துக்கோங்க. அதுக்கு ரொம்ப கம்மியான கனம் இருக்கு. ஆனால் அதுக்காக அதை நிறையா அள்ளி வச்சுட்டு நம்ம ஒரு வண்டியில் போட்டோம்னா அந்த வண்டியோட அச்சு முறிஞ்சிரும். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். நம்ம ஒரு விஷயத்தை இப்படி பண்ணு இல்லைன்னா அப்படி பண்ணுன்னு சொல்கிறது ரொம்ப எளியது. ஆனால் அது சொல்கிற மாதிரியே செய்கிறது தான் ரொம்ப கஷ்டம். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மைவருத்த கூலி தரும். கடவுளே ஒரு விஷயத்த பண்ண முடியாதுன்னு விட்டுட்டனாலும் நம்ம அதை முயற்சி பண்ணுறதுல கண்டிப்பாக ஒரு பயன் கிடைக்கும். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். நம்ம ஒரு போட்டிக்கு போகும்போது அது என்ன மாதிரியான போட்டின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மளோட வலிமை என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மளோட கூட சேர்ந்து வரவங்களோட வலிமையை தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம எதிரிங்க வலிமையை தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சா தான் அந்த போட்டியில் நம்ம சிறப்பாக பண்ண முடியும். பகல்வல்லும் கூகியை காக்கை இகழ்வல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. காக்காம ஆந்தைய சண்டை போட்டுச்சுன்னா ஆந்தை தான் ஜெயிக்கும். ஏன்னா அதுதான் வலிமையானது. ஆனால் அது காலையில் சண்டை போட்டுச்சுன்னா காக்கா தான் ஜெயிக்கும். ஏன்னா அப்போ தான் ஆந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கோம். அப்போ தான் அதுக்கு கண் அவ்வளோவா நல்லா தெரியாது. அதே மாதிரி ஒரு அரசன் போருக்கு பொழுது அவருடைய எதிரிங்க எப்போ வலிமை கம்மியாக இருக்க போதோ அப்போ தான் அந்த போருக்கு போனோம். அப்படி போனால் தான் அந்த போரில் அவர் வெற்றி பெற முடியும். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். நம்ம ஒருத்தவங்களை பழி வாங்கினோம்னா நமக்கு அந்த ஒரே ஒரு நாள் தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதை பொறுத்து போனோம்னா நம்ம வாழ்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து. ஒருத்தங்க நமக்கு ஒரு கெட்ட விஷயம் செஞ்சுட்டாங்க, அவங்க நம்ம அப்படியே தண்டிச்சிட்டோம்னா நம்ம இந்த உலகத்தில் யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஆனால் அதை பொறுத்து போனோம்னா எல்லாரும் நம்மளோட தங்க மாதிரி பார்த்துப்பாங்க. எப்படி தங்கம் ஒரு விலை கூடிய பொருள்னால எல்லாரையும் அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரியே அவங்க நம்மளை பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரே தாம் தாம் தகுதியான் வென்று விடல். யாராவது ஆணவத்தோட என்னால் தான் இதை பண்ண முடியும், இல்லைன்னா நான் தான் இதில் ரொம்ப நல்லா பண்ணுவேன்னு அவங்க திமிராக பேசுனாங்கன்னா அவங்கள ஒரே வழியாக தான் ஜெயிக்க முடியும். நம்ம பொறுமைன்னு இருக்கிற பண்பால் தான் ஜெயிக்க முடியும். மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. ஒரு அப்பா அம்மா அவங்களோட பிள்ளையை தொட பொழுது அவங்களோட உடலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க பேச பொழுது அவங்க பேச பொழுது அவங்களோட காதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணு எல்லாம் இனிது. ஒரு அப்பா அம்மாவோட பிள்ளை அவங்கள விட அறிவாக இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் நல்லது. அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுக்கை அளாவிய கூழ். ஒரு அப்பா அம்மாவோட பிள்ளை அவங்களோட கூழை அளாவி கொடுத்தாங்கன்னா அந்த அப்பா அம்மாவுக்கு அது ஒரு அமிழ்தை விட ஒரு இனிமையான உணவு. தந்தை மக காட்டும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். ஒரு தந்தை அவரோட பிள்ளைங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னா நல்லா படிக்க வைக்கணும், நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும். எல்லா இடத்துலையும் முதன்மையாக இருக்கிறதுக்கு என்னெல்லாமோ தேவையோ அதை எல்லாத்தையும் செய்யணும். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். ஒரு மகன் அவனோட அப்பாவுக்கு என்ன உதவி செய்யணும்னா நல்லா படிக்கணும், நல்லா ஒழுக்கமாக இருக்கணும். அப்படி இருந்தானா இந்த ஊரே அவனை புகழும். எப்பா இந்த பிள்ளை ரொம்ப அறிவாக இருக்கான், இவனோட அப்பா இப்படி ஒரு நல்ல பிள்ளையை பெக்கிறதுக்கு என்னெல்லாமோ தவறு செஞ்சாங்களோன்னு சொல்ல வைக்கணும்.
ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனைச் சான்றோன் என கேட்ட தாய். ஒரு அம்மா அவங்களோட பிள்ளைய பெக்க பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு பெப்பாங்க. அந்த பிள்ளைய பார்த்த உடனே அவங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அவங்க பிள்ளை வளர்ந்தோடனே எல்லாரும் அவன் ரொம்ப அறிவாக இருக்கான்னு சொன்னாங்கன்னா அந்த தாய்க்கு அந்த பிள்ளைய பெக்க போதை விட ரொம்ப அதிகமான சந்தோஷம் கிடைக்கும். ஒழுக்கத்தின் எய்துவர் மென்மை, இழுக்கத்தின் எய்துவர் ஏதா பழி. நமக்கு நல்லொழுக்கம் இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் ஒரு நல்ல இடத்துல இருப்போம். ஆனால் தீ ஒழுக்கம் இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடாத எல்லா கெட்ட பேருமே கிடைச்சிடும். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு. ஒரு அரசனுக்கு 3 தகுதி இருக்கணும். அது என்னன்னா தூங்காமைன்னா ஒரு வேலை கிடைச்சோன்னே அதை உடனே பண்ணணும். அதை தள்ளி வைக்கக்கூடாது. அடுத்தது கல்வி. ஒரு அரசனுக்கு நல்ல அரசியல் அறிவு இருக்கணும். அடுத்தது துணிவுடைமை. ஒரு அரசன் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது தைரியமாக சமாளிக்கணும். இந்த 3 தகுதிகள் அந்த அரசன் நல்லா பண்ணாருன்னா அவரோட நாட்டை அவர் நல்லா ஆள முடியும். அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமே வேந்தர் கியல்பு. ஒரு அரசனுக்கு இந்த 4 பண்புகள் குறையாம இருக்கணும். அது என்னன்னா அஞ்சாமைனா ஒரு பிரச்சனை வரப்போது அதை தைரியமாகவும் துணிவோடு சமாளிக்கணும். அடுத்தது ஈகை. ஒரு அரசன் ஒருத்தங்க கஷ்டப்பட பொழுது அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அந்த அரசன் அவங்களுக்கு உதவி செய்யணும். அடுத்தது அறிவுனா அந்த அரசனுக்கு நல்லா அரசியல் அறிவு இருக்கணும். அடுத்தது ஊக்கம்னா எவ்வளோ தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் விடாமுயற்சியோட போராடிக்கிட்டே இருக்கணும். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. நம்ம எப்படி சம்பாதிக்கிறோமோ அந்த வழியை நம்ம உருவாக்கணும். இயற்றலும்னா அப்படி, ஈட்டலும்னா அந்த வழி போய் நம்ம அந்த பணத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும். காத்தலும்னா அந்த சம்பாதிச்ச பணத்தை நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கணும். காத்த வகுத்தலும்னா நமக்கு தேவையான பொருட்களில் தேவையான விஷயங்களில் மட்டும் நம்ம அந்த பணத்தை செலவு பண்ணணும். இந்த 4 விஷயங்கள் நம்ம சிறப்பாக பண்ணோம்னா நம்மளோட வீடு நல்லாயிருக்கும். இது வீடுக்கு மட்டும் இல்லை, இது நாட்டுக்கும் பொருந்தும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். ஒரு அரசன் அவரோட மக்களுக்கு நல்லா உதவி செஞ்சு நல்லா எதிரிங்க கிட்டேருந்து பாதுகாப்பாக வச்சுருந்தாருன்னா அந்த மக்கள் அவரை கடவுளுக்கு சமமாக வச்சுருப்பாங்க. அறிவு அற்றம் காக்கும் கருவி செல்வார்க்கும் உள்ளளிக்கலாகா அரண். நம்ம ஒருத்தவங்க நமக்கு ஒரு கெட்ட விஷயம் செய்ய வராங்க, ஆனால் நம்மளுக்கு ஒரு ஆயுதம் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? அதுதான் நம்மளோட அறிவு. நம்மளோட அறிவு நமக்குள்ள இருக்கிறதுனால அது ஒரு கோட்டை மாதிரி. எதிரிங்கால அது தாண்டி நம்மள அழிக்க முடியாது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பில்லாதவங்க எல்லாத்துக்கும் தமக்கு எடுத்துட்டே இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்க மனசு வராது. ஆனால் அன்பு இருக்கிறவங்க அவங்களோட எலும்பு கூட சந்தோஷமாக கொடுக்க தயாராக இருப்பாங்க. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. நம்மளோட வாழ்க்கையில் 2 விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும். அது என்னன்னா அன்பு. நம்ம அடுத்தவங்க கிட்ட பழக பொழுது நம்ம அன்போடு பழகணும். அது ஒரு சிறந்த பண்பு. அடுத்தது அறம்.
நம்ம எந்த விஷயத்த செய்யறதா இருந்தால் கூட நம்ம அறத்தோடு செய்யணும். அது அப்படி செஞ்சால் தான் அந்த செயலுன்னு நமக்கு ஒரு பயன் கிடைக்கும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நம்ம எப்படி போன குரல்ல அன்போடையும் அறத்தோடையும் நம்ம இருக்கணும்னு பேசியிருந்தோம்ல, அதே மாதிரியே நம்ம அன்போடையும் அறத்தோடையும் ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நம்ம எல்லாரும் நம்மளை அந்த வானத்தில் இருக்கிற தெய்வங்களா ஒன்றுன்னு மதிப்பாங்க. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சு தகநக நட்பது நட்பு. நம்ம ஒருத்தவங்க கூட பழக பொழுது நம்மளோட முகத்தை மட்டும் சிரிப்பாக வச்சுருந்தோம்னா அது உண்மையான நட்பு கிடையாது. எப்போ உண்மையான நட்புனா நம்ம சிரிக்கணும்னு மட்டும் சிரிக்காமல் நம்மளோட உள்ளத்துலேருந்து நம்மளுக்கு உண்மையிலேயே சிரிப்பு வரணும். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. எப்படி நம்மளோட வேஷ்டி அவுறப்போது நம்மளோட மானத்தை காப்பாற்றணும்னு நம்மளோட வேஷ்டி டக்குன்னு நம்ம அதை எடுத்து தூக்கி விடுவோம்ல, அதே மாதிரி நம்மளோட நண்பர்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்க பொழுது அவங்கள உடனே உதவணும். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உண்மையான சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறது யார் தெரியுமா? அது உழவர்கள் தான். ஏன் தெரியுமா? ஏன்னா உழவர்கள் அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் சாப்பாடு போடுவாங்க. நம்ம தான் அடுத்தவங்கள தயவை எதிர்பார்த்து இருக்கோம். வேண்டுதல் வேண்டாமே இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல்லை. ஒரு பொருள் மேலே நம்ம ஆசைப்பட்டோம்னா அது நம்ம கிட்ட கிடைக்கலன்னு நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கும். நம்ம ஒரு விஷயத்தை வெறுத்து அது நம்ம கிட்ட வரவே கூடாதுன்னு நினச்சோம்னா அது நம்ம கிட்ட வந்தோடனே நம்மளுக்கு கஷ்டம் கிடைக்கும். அதனால நம்ம ஒரு பொருளை வெறுக்கவும் கூடாது, ஆசையும் படக்கூடாது. நம்ம கடவுள்கிட்ட முழுசாக ஒப்படைச்சிடணும். நம்ம கடவுள்கிட்ட முழுசாக ஒப்படைச்சோம்னா நம்மளுக்கு துன்பமே கிடைக்காது. மிகுதியான் இல்லை பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவன் அடி சேராதார். நம்மளோட பிறவி ஒரு பெரிய கடல். அந்த கடலை நீந்தி கடக்கணும்னா நம்மளுக்கு கடவுளோட உதவி தேவை. ஆனால் கடவுளை நம்பாதவங்க அப்படியே அங்கேயே மூழ்கிடுவாங்க. நன்றி, வணக்கம்.